நான் கஷ்டப்பட்டு நீ இஷ்டப்பட்டா சுகம், நான் இஷ்டப்பட்டு நீ கஷ்டப்பட்டா மொத்த போனோம் போனமா உயிரோட இருக்கிற நீ சாகல. ஏண்டா நான் எங்கெங்கெல்லாம் போறேன் இது மாதிரி பொண்ணை கற்பழிக்கிறேன்னு சொல்லிட்டு என் பின்தொடர்ந்தே வரியா? நீ செத்து போயிருப்ப நினைச்சனடாப்பா. ஏன்னா லாரில அடிபட்டு இன்னும் உயிரோட இருக்கிறாடி. குடும்பத்துக்கு ஏதாவது உழைச்சு போட்டுனா நல்லா இருக்கட்டும் வாழ்த்துவாங்க 4 பேர். இந்த மாதிரி அக்கிரமம் செய்யற இவனை தொடப்பு கட்டி எத்தனை அடிகளா யாரும் ஒண்ணா என்ன? எனக்கு இதை விட்டா வேற தொழிலே தெரியாது. வேற தொழிலா கிடையாது. விடுவாங்க இல்ல. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். யாருமா நீ? எங்க வர? சொல்லு, எனக்கு வேலை நிறைய இருக்கு. நீங்க யாரு என்னன்னே தெரியல. நல்ல நேரத்துல ஓடி வந்து என் கற்பையை காப்பாத்திருக்கீங்க ஐயா. நீங்க யாரு? என்னங்க நாங்க நாகலோகத்துல இருந்து வரோம் ஐயா. நாகலோகத்தை சேர்ந்தவங்களா? ஆமாங்க. நாகலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு எதுக்கு வந்தீங்க? மலர் பறிக்க வந்த ஐயா. மலர் பறிக்க வந்த இடத்துல இந்த மாதிரி அக்கபோர் நடக்குது. ஆமாங்க. சரி சரி. நல்ல நேரத்துல ஓடி வந்து என் கற்பையை காப்பாத்திருக்கீங்க. என் கற்பை காப்பாத்தின உங்களுக்கு நான் என்னதான் கைமாறு செய்ய போறேன்னு தெரியவில்லை ஐயா. காப்பாற்றியதற்கு நன்றி நீ எனக்கு சொல்லக்கூடாதுமா. நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். என்னங்க சொல்றீங்க? சொல்றது உனக்கு புரியல? நானும் அந்த நாகலோகம் வரணுமா? என்னது நீங்க நாகலோகம் வர போறீங்களா? ஆமா. இங்க பாருங்க ஐயா. என்ன? நீங்க யாரு? சாதாரண மானிடர். நீங்க எல்லாம் செல்ல முடியாது ஐயா. இருந்தாலும் என் கற்பையை காப்பாத்திருக்கீங்க. இந்த உதவி கூட உங்களுக்கு செய்யலனா நான் ஒரு பெண்ணே கிடையாது. இருந்தாலும் நீங்க நாகலோகம் போக வேண்டும் அவ்வளவுதானே? ஆமா ஐயா. என் கையில் இருக்கும் கனியாழி அணிந்து கொண்டால் அந்த நாகலோகத்திலிருந்து பூலோகம் வரலாம், பூலோகத்திலிருந்து நாகலோகம் போகலாம். அப்படியா? அதனால இந்த கனியாழி அணிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பா நாகலோகத்துக்கு வழிகாட்டும். இதை அறிந்து கொண்டால் பூலோகத்திலிருந்து நாகலோகம் போகலாம், நாகலோகத்திலிருந்து பூலோகம் வரலாம். ஐயா அது மட்டுமா? இது நான் தான் கொடுத்ததாக யாரிடம் சொல்லக்கூடாது. இப்பேற்பட்ட உதவி செஞ்சிருக்கு யாரிடமாவது நான் சொல்றேன். சொல்ல மாட்டேன்னு ஒரு சத்தியம் செய்து கொடுங்க. உசுரே போனாலும் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் சென்று ஒரு வழியாக நாகலோகம் போவதற்கு வழி கிடைத்திருக்கிறது. இந்த பெண்ணை பின்தொடர்ந்து போனா நாகலோகம் போகலாம். அமுதா குமுதாவை காணவில்லையே. சரி சரி, அங்க இடையே நடந்து ஒன்றுமே புரியவில்லையே. அம்மா அம்மா நீங்க சொன்னபடி அந்த பூலோகம் சென்று மலரை பறிச்சு மக தொடுத்து வந்தமா பூஜை. அப்படியா? ஆமாமா. கொண்டு பார்க்கலாம். ரொம்ப அழகா இருக்கிறீங்க. ஆமா. என்னம்மா ஏண்டி நீ வந்தது உன் மேல வர நரவாடையா? ஆமா. என்னம்மா பூலோகத்துல என்ன நடந்தது? விளக்கமா சொல்லு. இங்க பாருங்கம்மா. என்ன? நீங்க சொன்னபடி பூலோகம் சென்றுமா மலரை பறிச்சு மக தொடுத்து நான் வேற எங்கும் போகலம்மா. ஏண்டி உண்மையை சொல்ல போயிடா இல்லையா? நான் உண்மைதான் சொல்றேன். பூலோகத்துல என்ன நடந்தது? எதுவும் நடக்கலம்மா. யாருமே பார்க்கவே இல்லை. யாரையும் பார்க்கவில்லை. அப்படியா? ஆமாம்மா. சரி சென்று வா. ஆகட்டும்மா. இவ்வளவு ஏன் நம்ம கேட்க வேண்டும்? இப்பொழுது மாயக்கரனை பார்த்தால் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுவிடும். உள்ளபடியும் தெல்ல தெளிவனை காட்டு மாய கண்ணாடியே. பூலோகத்தில் என்ன நடந்தது விளக்கமா காட்டு பார்க்கலாம். என்ன இந்த பூலோகத்தில் இப்படிப்பட்ட அழகான ஆடவரா? ஆமா, நம்ம நாவலத்தை நோக்கி வருகிறாரு. இவரை விடவே கூடாது. சென்று சந்திக்கலாம். ஒரு வழியாக அந்த பெண்ணை பின்தொடர்ந்து நாகலோகம் அருகாமையில் வந்து விட்டோம். நாகலோகம் உள்ள போனா தானே அந்த நாகஜோதி இந்த பொருளை எடுக்க முடியும். சரி சரி. அழகு பொம்மாயி பாம்பா படையெடுத்த ஆடு இப்ப அழகான பெண்ணாக மாறிவிட்டது. ஆமா, நீங்க யாரு? நான் யார் என்று சொல்ல வேண்டுமா? நான் தான் இந்த நாகலோகத்திலே நாகராஜனுக்கு மகளாக என் பேர் தான் நாகராணி. நாகலோகத்தை ஆளக்கூடிய நாகராணி.
ஆமா, மிகவும் சக்தி வாய்ந்தவர். ஆமா. நீங்க யாரு? இந்த நாகலோகத்துல யாருமே வர முடியாது. நீங்க எப்படி வந்தீங்க? நீ யாரு? உங்கள் பெயர் என்ன? நான் எப்படி வந்தேன்னு சொல்லணுமா? ஆமா. என்ன இது? நான் எப்படி வந்தேன்னு சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வர செஞ்சுட்டு இருக்கிறேன். சரி, எப்படி ஆகில சமாளிக்கலாம். நான் பூலோகத்திலிருந்து தட்டு தடுமாறி வந்து விட்டேன். தட்டு தடுமாறி வந்துட்டீங்களா? ஆமா. வந்தது எனக்கு ரொம்ப நல்லதா போச்சுங்க. என்னுடைய பெயர் விஜயன். விஜயனா? என்னங்க? என்ன? நானும் இந்த நாகலோகத்துல எத்தனையோ நாகராஜாக்கெல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர்களை விட நீங்க ரொம்ப அழகவே இருக்கீங்க. ஆமாங்க, உங்களை பார்த்தே மனசே மாறி போச்சுங்க. புரியலையே. நான் உன்னை காதலிக்கிறேங்க. என்ன காதலிக்கிறியா? ஆமா. இது என்னோட ரொம்ப போச்சு. காதலித்த பெண்ணை திருமணம் செய்யணும் தான் நாகலோகம் வந்து நாகஜோதி என்ற பொருள் இருக்கு. இங்க வந்து பார்த்தா இவ என்ன காதலிக்கிறங்கிறாளே. ஒருவேளை நான் காதலிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா அந்த நாகஜோதி என்ற பொருளை எடுக்க முடியாமல் போய்விடுமோ? இருக்கலாம். இருந்தாலும் காதலிப்பது போல் நடித்து நம்ம வந்த வேலையை சாதிக்கணும். நாகராணி என்ன பேசுறீங்க எங்க தமிழே? இல்ல ஒரு சின்ன ஒரு என்ன பத்தி யோசிச்சீங்களா? ஆமா, என்ன பேசலானே புரியல. அப்படியா? என்னங்க, என்ன காதலிக்கிறீங்களா? நானும் உன்னை காதலிக்கிறேன். அப்படியா? என்ன கைவிட மாட்டேன். ஒரு சத்தியம் செய்து கொடுங்க. இந்த நாவலத்துக்கு போக மாட்டேன். ஒரு சத்தியம் பண்ணுங்க. ஆமா. அம்மா, என்ன ரொம்ப போச்சு. சத்தியம் பண்ணா வாழ்க்கையில எத்தனை இன்ப துன்பம் வந்தாலும் கடைசி வரை சத்தியத்தை காப்பாற்றணும். ஆனா இப்ப சத்தியம் செய்யலன்னா அது போல இருக்கு. சரி, ஒரு நல்லது நடக்கணும் கெட்டது நடக்கலாம் பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதனால சும்மா ஒரு சத்தியம் செஞ்சுட்டு வந்த வேலை செய்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, இனிமே அந்த நாகலோகத்தை விட்டு போக மாட்டேன். உன்னை விட்டு போக மாட்டேன். இது சத்தியமா? என்னழகு என்னழகு மறக்க முடியுமா உங்களை? காமதேவனால் படைக்கிறது உருவம், பருவம், கட்டான உடலும், முகத்தோடு சென்று மொத்தம் சிவந்துரும் கண்ணங்க. என்னங்க?
என்னங்க? பாடும்போது பெண்ணாக மாறுகின்றாய், ஆடும்போது பாம்பாக மாறுகிறாய். பயமா இருக்குது. பயப்படாதீங்க. ஆமா, எனக்கு அதிகமாக ஆனந்தம் வந்துவிட்டால் படம் எடுத்து ஆடுவேன். ஆடும்போது தானே எனக்கு பயமா இருக்கு. அப்படியா? என்னங்க, நமக்கு இந்த இடம் போகாது. போதாதா? ஆமா, வேற எங்க போக? அதான் பார்த்தாயா, தாழம்பு புதர். தாழம்பூ போதுரு. ஆமா, அது உள்ள போயிட்டா இன்னும் சந்தோஷமாக இருக்கலாம். அப்படியா? ஆமா, அங்க நம்மளுக்கு பஞ்சனை தனியா இருக்கு. பாம்பல்லவா, அதனாலதான் தாழம்பூதரை தேடுது. சரி சரி, பஞ்சனை வேற இருக்குதான். என்ன நடந்தாலும் சரி, வந்த பொருளை எடுக்காம இங்கிருந்து போக